சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய கால் தூசு கூட பெறமாட்டாரு ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்திருக்கிறார் தோழர் வல்லம் பஷீர். முனைவர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த கட்சி கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னு அவர் ஒரு நேர்காணல்ல சொன்ன வீடியோ தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே எந்த அரசியல் பின்னணியும் இல்லாம, எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம தன்னுடைய உழைப்பால் உயர்ந்த ஒரு நல்ல தலைவரை இப்படி இழிவுபடுத்த இது போன்ற அரசியல் தற்கூறிகளால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது வல்லம் பஷீர் அவர்கள் பேசும் பொழுது நமக்கு தெளிவா புரியுது. பார்க்க அந்த இயக்கத்தை பார்த்து பேசுவது அது ஏழைகளின் இயக்கம், ஏதிரிகளின் இயக்கம். நான் ஒண்ணே சொல்றேன் சார், நெடிய பாரம்பரியம் எல்லாம் கிடையாது. யாரோ தோற்றுவித்த இயக்கத்திலிருந்து வந்தவர் அல்ல, யாரோ தோற்றுவித்த இயக்கத்தை கையகப்படுத்திக் கொண்டவர் அல்ல. அவர் சுயம்பு அரசியலில் இந்த இயக்கத்தை 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்துவமாக பெற்று நீண்ட அடையாளம் பெற்ற வைகோ கூட சூரியன் சின்னத்தில் தான் போட்டியிட முடியும் என்று மனநிலைக்கு வந்ததற்கு பிறகு எந்த விதமான லெகசியும் இல்லாமல் ஒரு ஏழை மக்களினுடைய இயக்கமாக, ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய இயக்கமாக இருக்கிற விசிக தனித்து போட்டியிட்டு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது. அந்த கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 2 நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்க யோசிச்சு பாருங்க, சிதம்பரத்தில் 2019 அவர் பெற்ற வெற்றி சாதாரண வெற்றி அல்ல, கடைசி நிமிடம் வரை போராடி பெற்ற வெற்றி. இந்த முறை இலகுவாக 2 இடங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு பெற்றிருக்கிறார். அப்ப அந்த அரசியல் அங்கீகாரம் பெறுவதற்கு அவருடைய உழைப்பு இருக்குல்ல, அவர் ஆற்றி இருக்கிற பணி இருக்குல்ல, அந்த தோழர்கள் தங்களுடைய கட்டமைப்புக்காக செய்திருக்கிற தியாகம் இருக்குல்ல, அந்த தியாகத்தினுடைய மயிர் இலை அளவு கூட தகுதி வராதவர் ஆதவ் அர்ஜுனா. நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க அந்த இயக்கத்தை பார்த்து சொல்றதுக்கு? சரி சார், 20 பேராவே இருக்கட்டும், நான் கேட்கிறேன், நீ 2 லட்சம் பேர் அழைத்து மேல கட்டு, அந்த 20 பேரை அண்ணன் திரும்ப வச்சிருக்கிறதா நீ சொல்றல, அங்க 20 பேர் இல்ல 20 லட்சம் பேர் இருக்கான்னு எனக்கு தெரியும். அந்த 20 பேர் பேசுகிற கொள்கையை உன்னால் பேச முடியுமா? நீ அம்பேத்கருக்கு புத்தகம் எழுதுனல்ல, அம்பேத்கர் பேசிய கருத்து என்னன்னு களத்தில் செயல்படுத்தி காட்டுகிற இயக்கம் விசிகா. நீ பேசலாம் அந்த இயக்கம் குறித்து, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான கருத்து பேசிட்டு ஒரே நாள்ல அந்த பல்தேரியில நான் அப்படி பேசலன்னு சொல்ல நீ மேடையில் பேசியது அதுதான். அண்ணன் திருமாவளவன் உங்க கூட யார் இருக்கா? 20 பேர் தான் இருக்காங்க, மீதி எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. யார் வந்தாங்க நீங்க சொல்லுங்க. விசிகாவை சேர்ந்த ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அல்லது ஏதாவது ஒரு மாவட்ட பொறுப்பாளர் வேற கட்சிக்கு கொண்டு நீங்க பாத்துருக்கீங்களா? வேற கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க எங்காவது ஒரு செய்தி எப்போதாவது வந்திருக்கிறதா? எல்லா கட்சியிலும் டிரான்ஸ்பர்மேஷன் நடந்துட்டே இருக்கும் சார். ஆனா விசிகாவில் மட்டும் அப்படி நடக்கவே நடக்காது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு கொள்கை கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறார் அந்த திருமா. அகில இந்தியாவுல காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நான் கணக்கெடுத்து சொல்றேன், பிஜேபிக்கு போனவன் என் கட்சிக்கு வராதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண ஒரே லீடர் அந்த திருமா தான் சார். அவ்வளவு பெரிய கொள்கை கட்டமைப்பு சார்.